ஹலோ கைஸ், வெல்கம் டு ஸ்டோரி ஃப்ளிக் தமிழ். லியானடோ டிகாப்ரியோ, கேட் வின்செல்ட் நடித்து ஜேம்ஸ் கேமரன் இயக்கத்தில் 1997 வெளிவந்த மிக சிறந்த காதல் திரைப்படம். ஏப்ரல் 15, 1912 கடலில் மூழ்கி போன டைட்டானிக் ஷிப்போட கதை இல்லை இது. ஜாக் ரோஸுங்கிற இளம் காதல் ஜோடியோட அற்புதமான காதல் கதை. 84 வருஷத்துக்கு முன்னாடி கடலில் மூழ்கி போன டைட்டானிக் ஷிப் ஆராய்ச்சி பண்ண ஒரு குரூப் கடலுக்குள்ளே போகிறாங்க. ரோபோட்டிக் டெக்னாலஜி யூஸ் பண்ணி ஒருத்தன் அந்த கப்பலுக்குள்ளே போக, இவங்க நீர்மூழ்கி கப்பலில் இருந்து அந்த ரோபோட்டை ஒருத்தன் ஆப்ரேட் பண்ணிக்கிட்டு இருக்கான். அவன் அந்த கப்பலுக்குள்ளே போயிட்டு ஒரு ரூமுக்குள்ளே போகிறான். அங்கே ஒரு அலமாரி இருக்குது. அதை திறந்து பார்க்குறான். ஒரு பெட்டி மட்டும் இருக்குது. அந்த பெட்டியை மட்டும் எடுத்துகிட்டு மேலே வராங்க. அந்த பெட்டியில் சில பொருட்கள் இருக்குது, சேதமடைஞ்சிருக்கு. இவங்க ஒரு டைமண்டுக்காக தான் முக்கியமாக போயிருப்பாங்க. ஆனால் அந்த டைமண்ட் மட்டும் இல்லை, பல பேர் அந்த டைமண்டுக்காக ஏமாந்து போயிருக்காங்க. கப்பலில் இருந்து எடுத்துகிட்டு வந்த பொருட்களை ஆராய்ச்சி பண்ணிகிட்டு இருக்கும்போது ஒரு டிராயிங் கிடைக்குது. டிராயிங்கில் ஒரு பொண்ணோட ஃபோட்டோ இருக்குது. அந்த பொண்ணோட டிராயிங்கை பார்த்துட்டு வர்ணிக்க வார்த்தை கூட வரல. அவ்வளோ அழகு, இல்லை பேரழகு. அந்த பொண்ணோட கழுத்தில் தான் அந்த டைமண்ட் நெக்லஸ் இருக்குது. அதை அந்த ஆராய்ச்சியாளர் பார்க்குறான். டேட் ஏப்ரல் 14, 1912. கப்பல் மூழ்கின ஒரு நாளைக்கு முன்னாடி வரையப்பட்ட ஓவியம், இல்லை காவியம்னே சொல்லலாம். இந்த நியூஸ் டிவியில் டெலிகாஸ்ட் ஆகிட்டு இருக்குது. அந்த டிராயிங்கையும் டிவியில் காமிக்கிறாங்க. அதை ஒரு பாட்டி வியந்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா அந்த டிராயிங்கில் இருக்கிறதே இந்த பாட்டி தான். இந்த பாட்டிக்கு இப்போ 100 வயசாயிருச்சு. உடனே அந்த ஆராய்ச்சியாளருக்கு இவங்க கால் பண்ணி, நான் தான் ரோஸ் பேசுகிறேன், அந்த டிராயிங்கில் இருக்கிறதே நான் தான், நீங்கள் அந்த டைமண்ட் நெக்லஸை தானே தேடிட்டு இருக்கீங்கன்னு கேட்க, பாட்டியை ஹெலிகாப்டர் வச்சு அவங்க இடத்துக்கு கூட்டிகிட்டு வராங்க. அவங்க பேத்தியும் கூட வராங்க. அந்த பாட்டி அந்த டிராயிங்கை பார்க்கணுன்னு ஆசையாக கேட்க, அதையும் அவன் காமிக்கிறான். அந்த டிராயிங்கை பார்த்துட்டு பாட்டிக்கு பழைய நினைவுகள்லாம் வந்துடுது. அதுக்கு மட்டும் இல்லாமல் அவங்க பயன்படுத்தின முகம் பார்க்குற கண்ணாடி கூட இருக்குது. அதை பார்த்துட்டு ரொம்ப ஃபீல் பண்ணிகிட்டு இருக்காங்க. அந்த டைமண்ட் லூயி மன்னர் தன்னோட கிரீடத்தில் பதிச்சு வச்சுருந்தார். 1792 அது காணாமல் போக பல வருடம் கழித்து அந்த வைரத்தை ஹார்ட் ஷேப்பில் கட் பண்ணி அதுக்கு ஹார்ட் ஆஃப் தி ஓசன்னு பேர் வச்சுருக்காங்க. கடைசியாக அந்த வைரம் யாருக்கிட்ட இருந்துச்சுன்னா, நேதன் ஹேக்லிக்கிட்ட. அவரோட பையன் கேல் ஹேக்லி தனக்கு வரப்போகிற மனைவிக்காக, அதாவது இந்த பாட்டி, இவங்க பேர் ரோஸ், இவங்களுக்கு கிஃப்டாக கொடுத்துருப்பான். சின்ன வயசில் எவ்வளோ பியூட்டியாக இருந்தாங்க. அழகும் அறிவும் இளமையும் இருக்கும்போதே எல்லாத்தையும் சாதிக்கணும். வயசான அப்புறம் ஃபீல் பண்ணிகிட்டு இருக்கக்கூடாது. இருக்கிறது ஒரு வாழ்க்கை, முடிவை நாம் எடுக்கிறதா இருக்கணும். விளைவு அந்த காலம் கொடுக்கும். அதுக்கப்புறம் அந்த ஆராய்ச்சி பண்ணுறவன், உங்கள் கதையை பற்றி சொல்லுங்கள் பாட்டி, கொஞ்சம் கேட்போன்னு சொல்கிறான். பாட்டியும் அந்த கதையை சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. இனிமேல் கதை வரப்போகுது. இது ரோஸ் ஜாக் அவங்களோட காதல் கதை. இனிமே டைட்டானிக் ஷிப் இங்கிலாந்துலேருந்து அமெரிக்கா போக ரெடியாக இருக்குது. ரோஸ் அவங்களோட அம்மா, வருங்கால கணவர் இவங்களோட வராங்க. இது கப்பலாக இல்லை அரண்மனையானே தெரியலை, அந்த அளவுக்கு பிரம்மாண்டமான ஒரு கப்பல். ரோஸுக்கு பெயிண்டிங்னால் ரொம்ப பிடிக்கும். அதனால் பிக்காசோட ஓவியத்தை எல்லாம் கலெக்ட் பண்ணி வச்சுருக்காங்க. ஆனால் அதை அவளோட வருங்கால கணவர் கேலுக்கு சுத்தமாகவே பிடிக்கல. ஜாக் அந்த பையன் சீட்டு விளையாடிட்டு இருக்கான். டைட்டானிக்கில் போகிறதுக்கான டிக்கெட் ஆப்போசிட்டில் இருக்கவங்க பெட் கட்டியிருக்காங்க. ஜாக் அந்த கேமில் ஜெயிக்கிறான். டைட்டானிக் ஷிப் கிளம்ப 5 நிமிஷம் தான் இருக்குது. ஜாக்கும் அவனோட ஃப்ரெண்டும் வேகமாக ஓடி போய் கப்பலில் ஏறுறாங்க. பணக்காரங்களால் மட்டும்தான் இந்த மாதிரி கப்பல்லாம் போக முடியும். ரோஸ் இருக்கிறது ஃபஸ்ட் கிளாஸில். இப்போ ஜாக் போயிருக்கிறது 3rd கிளாஸ் டிக்கெட்டில். எப்படியோ அவன் அந்த கேமில் வின் பண்ணதுனால அவனுக்கு இந்த அதிர்ஷ்டம் கிடச்சிருக்கு. கப்பலோட கேப்டன் ஸ்பீடை இன்க்ரீஸ் பண்ண சொல்லி ஆர்டர் பாஸ் பண்ணுறாரு. ஜாக்குக்கும் சந்தோஷம் தாங்க முடியல. மீன் துள்ளி குதிச்சு போகிறத ரசிக்கிறான். நான் தாண்டா இந்த உலகத்துக்கே ராஜான்னு கத்துறான். ஜாக்குக்கு ரோஸ் மாதிரியே பெயிண்டிங்னால் ரொம்ப பிடிக்கும். ரொம்ப நல்லா படமும் வரைவான். ரோஸ் என்ன தான் பணக்கார பையனை கல்யாணம் பண்ணிக்க போகிறதா இருந்தாலும் அவளுக்கு இந்த வாழ்க்கை சுத்தமாகவே பிடிக்கல. ஏண்டா வாழ்கிறோம்னு தோணுது. அதனால் கப்பலில் இருந்து குதித்து செத்துடலான்னு ஓடி வர ஜாக் அதை பார்த்துடுறான். நான் சாக போகிறேன், என்னை தடுக்காதீங்கன்னு ரோஸ் சொல்கிறாங்க. நீ குதிச்சேன்னா நானும் குதிப்பேன்னு சொல்லிட்டு ஜாக் கிட்ட வராரு. என்ன இந்த தண்ணி ஐஸ் மாதிரி இருக்கும், 1000 கத்தி குத்துனா எப்படி வலிக்கும், அந்த மாதிரி வலியை அது கொடுக்கும் அப்படின்ட்டு ஜாக் சொல்லிகிட்டே கிட்ட ரோஸ் கையை பிடிச்சிடுறான். இருந்தாலும் ரோஸுக்கு கால் ஸ்லிப் ஆயிடுது. எப்படியோ கையை பிடிச்சி தூக்கி காப்பாற்றிடுறான். ஜாக் ரோஸுக்கிட்ட தப்பாக நடந்துக்க பார்க்குறான் அப்படின்னு சொல்லிட்டு அவன் கையில் விலங்கெலாம் போடுறாங்க. ரோஸ் இல்லை, என் மேலே தான் தப்பு, நான் வேடிக்கை பார்க்க வந்தேன், என் கால் ஸ்லிப் ஆயிடுச்சு, ஜாக் தான் என்னை காப்பாற்றினாருன்னு சொல்கிறாங்க. ரோஸை காப்பாற்றினதுக்காண்டி ஜாக்குக்கு கேல் $20 கொடுக்க சொல்கிறான். நீங்கள் விரும்பின பொண்ணுக்கு இவ்வளோ தான் மதிப்பாக கேல் அப்படின்னு ரோஸ் கேட்குறாங்க. சரி, அப்புறம் வேறு என்ன பண்ணலான்னு சொல்லிட்டு டின்னர் பார்ட்டிக்கு ஜாக்கை கேல் இன்வைட் பண்ணுறாரு. அன்றைக்கி நைட் ரோஸுக்கு கேல் டைமண்டை கல்யாண பரிசாக கொடுக்குறான். அந்த டைமண்ட் பேர் தான் ஹார்ட் ஆஃப் தி ஓசன்.
ஜாக்கும் ரோஸும் பேசிட்டு வராங்க. என்னோட அம்மா அப்பாவுக்கு 15 வயசாக இருக்கும்போதே இறந்துட்டாங்க, எனக்குன்னு யாருமே இல்லை அப்படின்னு ஜாக் சொல்கிறான். ரோஸ் வந்துட்டு ஜாக்கி கிட்ட, எனக்கு இந்த கல்யாணத்தில் விருப்பமே இல்லை, நான் ஒன்று மாதிரி சுதந்திரமாக இருக்க தான் ஆசைப்பட்றேன் அப்படின்னு சொல்கிறாங்க. உனக்கு கேலை பிடிச்சிருக்கா அப்படின்னு ஜாக் கேட்க, நம்ம 2 பேருக்கும் அவ்வளோ பழக்கலாம் இல்லை, நீ இந்த மாதிரி ரூடான கேள்விலாம் என்கிட்ட கேட்கவே கூடாது அப்படின்னு ரோஸ் சொல்லிவிட்டு ஜாக் வரைஞ்சிருந்த அந்த ட்ராயிங்ஸ்லாம் வாங்கி பார்க்குறாங்க. அதில் வரையப்பட்ட எல்லா ஓவியமே ரொம்ப அற்புதமாக இருக்குதுன்னு சொல்லி ரோஸ் வந்துட்டு ஜாக்கை பாராட்டுறாங்க. அதில் சில பொண்ணுங்களை ட்ரெஸ் இல்லாமல் வரைஞ்சிருக்கான். ஜாக் வந்துட்டு பாரிஸில் இருக்கும்போது இது மாதிரி தான் சில பொண்ணுங்க வந்துட்டு ட்ரெஸ்ஸு போடாமல் படம் வரைஞ்சி கொடுக்க சொல்லி கேட்பாங்களாம். அப்போ வரையப்பட்டது தான் இந்த ஓவியங்கள் அப்படின்னு ஜாக் சொல்கிறான். ஜாக்கும் ரோஸும் கடலில் எச்சி துப்பி விளையாண்டுட்டு இருக்காங்க. அப்போ ரோஸோட அம்மா வந்துடுறாங்க. அவங்க ஜாக்கை சுத்தமாக மதிக்கவே மாட்டுறாங்க. ரோஸுக்கிட்ட இருந்து ஜாக்கை எப்படியாச்சும் தள்ளி வைக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ரோஸை அங்கேருந்து கூட்டிகிட்டு போயிடுறாங்க. கூட வந்த ஒரு ஆன்ட்டி ஜாக்கி கிட்ட, அந்த கேல் இருக்கானே அவன் ரொம்ப பணத்திமிரு பிடிச்சவன், அவன் உன்னை பார்ட்டிக்கு இன்வைட் பண்ணியிருக்கான்ல, நீ பார்த்து நடந்துக்கோ, அம்மா அவங்ககிட்ட வேறு ட்ரெஸ் இல்லையான்னு கேட்குறாங்க. ஜாக்கும் இல்லைன்னு சொல்கிறான். தன்னோட மகனுக்காக வாங்கின கோட் சூட்டை ஜாக்குக்கு அந்த ஆன்ட்டி கொடுக்குறாங்க. ஜாக் கோட்லாம் போட்டுட்டு பணக்கார மாதிரி பார்ட்டிக்கு வரான். எல்லோரும் பார்ட்டிக்கு வராங்க. திறமை இருந்தால் அதிர்ஷ்டமே தேவையில்லைன்னு கேல் சொல்கிறான். ரோஸோட அம்மா, இது கூட உங்களுக்கு ஒரு அதிர்ஷ்டம் தானே ஜாக்குன்னு கேட்குறாங்க. ஆமாம், கண்டிப்பாக. நேற்று வரைக்கும் பாலத்துக்கு கீழே தூங்கிக்கிட்டு இருந்தேன், இன்றைக்கி டைட்டானிக் ஷிப்பில் பணக்காரங்க கூட உட்காந்து ட்ரிங்க்ஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். நாளைக்கு என்ன பண்ண போகிறோம், யாரை சந்திக்க போகிறோன்னு எனக்கு தெரியாது. என்கிட்ட சம்பாதிக்கிற திறமை இருக்குது, நம்ம நாளைக்கு உயிரோடு இருப்போமான்னு கூட தெரியாது. அதனால் எல்லாத்தையும் தாங்கிக்கிற மனப்பக்குவத்தை வளர்த்துக்கன்னு ஜாக் சொல்கிறான். ஆண்கள் எல்லோரும் ட்ரிங்க்ஸ் பண்ணிகிட்டே பிஸ்னஸ் பற்றி பேசலான்னு கிளம்புறாங்க. ஜாக், நான் என்னோடய இடத்துக்கு போகிறேன்னு சொல்லிவிட்டு ரோஸுக்கிட்ட ஒரு துண்டு சீட்டை கொடுக்குறான். அதில் அந்த கடிகாரம் இருக்க இடத்துக்கு வேகமாக வர சொல்லி போட்டிருக்கு. ரோஸ் அங்கே போக ஜாக் தன்னோட இடத்துல நடக்கிற பார்ட்டிக்கு ரோஸை கூட்டிகிட்டு போய் 2 பேரும் டான்ஸ் ஆடி என்ஜாய் பண்ணுறாங்க. ரோஸ் ட்ரிங்க்ஸு, சிகரெட்டு, டான்ஸுன்னு என்ஜாய் பண்ணுறாங்க. கேலுக்கு இந்த விஷயம் தெரிய வருது. அடுத்த நாள், நீ இந்த மாதிரிலாம் அவங்க இடத்துக்கு போய் டான்ஸ் ஆடுறது ரொம்பவே கேவலமாக இருக்குது, நீ இனிமேல் இப்படி செய்யக்கூடாதுன்னு சொல்கிறான். நான் ஒன்றும் உங்கள் அடிமை இல்லைன்னு ரோஸ் சொல்கிறாங்க. நான் உனக்கு ஹஸ்பண்டாக போகிறவன், என் பேச்சை கேட்டு தான் ஆகணுன்னு கத்திட்டு அங்கேருந்து போயிடுறான். ரோஸோட அம்மா வந்து ரோஸுக்கு அட்வைஸ் பண்ணுறாங்க. உங்கள் அப்பா நல்ல பேரை தவிர நமக்குன்னு எதுவும் விட்டுட்டு போகலை, நம்ம அதிர்ஷ்டம் பணக்கார சம்பந்தம் கிடச்சிருக்கு, நீ நல்லா வாழணும்னா கேலை கல்யாணம் பண்ணிக்கிட்டு தான் ஆகணும்னு ரோஸோட அம்மா சொல்கிறாங்க. ஜாக் ரோஸை பார்க்குறதுக்கு வர அங்கே இருக்கவங்க, நீங்கள் இந்த இடத்துக்கு வரக்கூடாதுன்னு சொல்லி அவன் இடத்துக்கு போக சொல்லிடுறாங்க. இந்த கப்பலில் ஏதாச்சும் ப்ராப்ளம் வந்தால் தப்பிச்சு போகிறதுக்கு சில போட்லாம் வச்சுருக்காங்க, ஆனால் இந்த கப்பல் தான் மூழ்கவே மூழ்காதேன்னு பேசிட்டு போகிறாங்க. ஜாக் மறைஞ்சிருந்து ரோஸை அங்கேருந்து கூட்டிகிட்டு போகிறான். ரோஸ், உன் மனசில் இருக்க உண்மையை என்கிட்ட சொல்லு, நான் உன்னை காப்பாற்றுறேன், உனக்கு அந்த கேலை பிடிக்கலைன்னு எனக்கு தெரியும். ஆனால் ரோஸ் எதுவும் சொல்லாமல் அங்கேருந்து போயிடுறாங்க. அதுக்கப்புறம் ஜாக் தனியாக நின்று ஃபீல் பண்ணிகிட்டு இருக்கான். ரோஸ் அங்கே வராங்க. நான் என் மனசை மாற்றிக்கிட்டேன் ஜாக் அப்படின்னு சொல்ல, ரோஸ் என் பக்கத்தில் வா, உனக்கு அதிசயத்தை காட்டுறேன்னு ஜாக் சொல்கிறான். கப்பலோட முன்பகுதியில் 2 பேரும் நின்று கையை விரித்து போஸ் கொடுக்குறாங்க. ஒன் ஆஃப் த மோஸ்ட் ஐகானிக் போஸ் இன் திஸ் வேர்ல்டு. அப்படியே 2 பேரும் கிஸ் பண்ணிக்கிறாங்க. ரோஸ் அவங்களோட ரூமுக்கு ஜாக்கை கூட்டிகிட்டு வராங்க. பாரிஸில் ஒரு பொண்ணை வரைஞ்சி அந்த மாதிரி என்னையும் வரையணும், என் உடம்புல இந்த டைமண்ட் நெக்லஸை தவிர வேறு எதுவும் இருக்காதுன்னு ரோஸ் சொல்கிறாங்க. ஜாக்கும் வைக்க சொல்கிறான். ரோஸ் ட்ரெஸ்ஸை கழட்டிட்டு பெட்டில் வந்து படுக்கிறாங்க. ஜாக் ரோஸை அழகாக படம் வரைகிறான். கேல் ரோஸை ஃபாலோ பண்ண சொல்லி ஸ்பை ஒருத்தனை அனுப்பி வைக்கிறான். கப்பலோட கேப்டனுக்கு பனிப்பாறை அலர்ட் வந்திருக்கும், ஆனால் அதை அவன் மதிக்காமல் கப்பலோட வேகம் குறையாமல் போகணுன்னு ஆர்டர் கொடுக்குறான். அந்த ஸ்பை ஜாக்கையும் ரோஸையும் கண்டுபிடிக்க 2 பேரும் ஓடி போய் கப்பலுக்குள்ளே இருக்க ஒரு காருக்குள்ளே ஒளிஞ்சிக்கிறாங்க. அந்த காருக்குள்ளே 2 பேரும் ரொமான்ஸ் பண்ணவும் ஆரம்பிக்கிறாங்க. ஒரு பெரிய பனிப்பாறை வந்துட்டு எதிரில் தென்படுது. அதை அந்த ஆஃபீஸர்ஸ் பார்த்துட்றாங்க. உடனே கப்பலை வேகமாக திருப்புங்கன்னு சொல்ல, கப்பலை திருப்ப ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கும்போதே கப்பல் போய் அந்த பனிப்பாறை மேலே மோதிட்டே போகுது. பனிப்பாறை மோதினதில் கப்பலில் சில இடங்கள் டேமேஜ் ஆகி உள்ளே தண்ணி வர ஆரம்பிக்குது. கேப்டன் உடனே வந்து கப்பலை நிறுத்த சொல்கிறாரு. ஜாக்கும் ரோஸும் அவங்க ரூமுக்கு வராங்க. கேல் அனுப்பின ஸ்பை ஜாக் பாக்கெட்டில் டைமண்ட் நெக்லஸை போடுறான். கேல், என்னோடய டைமண்ட் நெக்லஸை காணும், ஜாக்கை செக் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறான். அந்த டைமண்ட் நெக்லஸ் அவன் பாக்கெட்டில் தான் இருக்குது. அவன் கையிலே விலங்கு மாட்டி கூட்டிகிட்டு போக ஜாக் ரோஸுக்கிட்ட, நான் இதை எடுக்கலை ரோஸ் அப்படின்னு சொல்கிறான். இருந்தாலும் அவனை அங்கேருந்து இழுத்துட்டு போயிட்டு ஒரு கம்பியில் லாக் பண்ணி வச்சிடுறாங்க.
அங்கே இருக்க முக்கியமான ஆஃபீஸர்ஸ்லாம் மீட்டிங் போடுறாங்க. ஏற்கனவே தண்ணி 5 கம்பார்ட்மெண்ட்டுக்குள்ளே வந்துருச்சு. தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக உள்ளே வந்து இந்த கப்பல் மூழ்கிருன்னு ஒருத்தர் சொல்ல, 1 இல்லாட்டி 2 மணி நேரம் தான் டைம், அதுக்குள்ளே இங்கேருந்து நம்ம தப்பிக்கணும், உடனே எல்லாரையும் லைஃப் ஜாக்கெட் போட்டு வர சொல்லுங்கன்னு ஆர்டர் கொடுக்குறாங்க. ஃபஸ்ட்டு கிளாஸ் டிக்கெட்டில் வந்தவங்கள மட்டும் அந்த போட்டில் ஏற்றி தண்ணியில் இறக்குறாங்க. ஏன்னா போட்டே ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. அதனால் அந்த பணக்கார வசதி படைத்தவங்களை மட்டும் ஃபஸ்ட் அந்த போட்டில் அனுப்பி தப்பிக்க வைக்கிறாங்க. ஆனால் ரோஸ் மட்டும் போட்டில் ஏற மறுக்கிறாங்க. கேல் மூஞ்சிலே காரி துப்பிட்டு ஜாக்கை காப்பாற்ற போகிறாங்க. கப்பல் ஃபுல்லாக தண்ணி வந்துக்கிட்டே இருக்குது. ரோஸ் ஜாக்கை எப்படியோ கண்டுபிடிச்சிடுறாங்க. அவன் கையில் விலங்கு போட்டிருக்கு. ரோஸ் ஒரு கோடாரியை எடுத்து வராங்க. கரெக்டாக அந்த லாக் மேலேயே கோடாரியை வச்சு அடித்து உடைக்கிறாங்க. தப்பிச்சு போகலான்னு பார்த்தா கேட்டே லாக் பண்ணியிருக்காங்க. ஜாக் அப்புறம் அந்த 3rd கிளாஸில் உள்ளவங்கெல்லாம் சேர்ந்து ஒரு டேபிள் எடுத்து அந்த கேட்டை உடச்சிட்டு வெளியே வராங்க. கேல் மட்டும் போட்டில் ஏறாமல் ரோஸுக்கிட்ட போய், நீ இதில் போ, நானும் ஜாக்கும் வேறு போட்டில் வரேன்னு போய் சொல்லி அவளை ஏமாத்துறான். போட்டை கீழே இறக்குறாங்க. ஆனால் ரோஸ் போட்டில் இருந்து ஜம்ப் பண்ணி கப்பலுக்குள்ளே வந்துடுறாங்க. ஜாக்கை கட்டி பிடிச்சிட்டு முத்தம் கொடுக்குறாங்க. இதை பார்த்த கேலுக்கு கோபம் தலைக்கிறது. உடனே துப்பாக்கி எடுத்து சுட ஆரம்பிக்கிறான். ஷூட் பண்ணிக்கிட்டே வரான். இருந்தாலும் 2 பேரும் தப்பிச்சு அங்கேருந்து ஓடுறாங்க. கப்பலுக்குள்ளே தண்ணி வெள்ளம் மாதிரி வர ஆரம்பிக்குது. ஜாக்கும் ரோஸும் தண்ணியில் அடிச்சுட்டு போக எப்படியோ ஒரு படிக்கட்டு மேலே ஏறி மேலே வராங்க. அங்கேயும் பார்த்தா கேட் லாக் ஆகிருக்கு. அங்கே ஒருத்தன் தப்பிச்சு போயிட்டு இருக்கான். அவன்கிட்ட ஹெல்ப் கேட்குறாங்க. அவங்ககிட்ட தான் அந்த கீஸ்லாம் இருக்குது. ஆனால் எந்த கீஸுன்னு அவனுக்கு தெரியலை. 2-3 கீஸை போட்டு பார்க்குறான். பார்த்தா அவன் பதட்டத்தில் சாவியை கீழே போட்டுட்டு அங்கேருந்து ஓடி போயிடுறான். ஜாக் எப்படியோ அந்த சாவியை எட்டி எடுக்கிறான். கேல் போட்டில் வந்துட்டு ஃபஸ்ட்டு போகிறதுக்கு ஆஃபீஸருக்கு பணம் கொடுத்துருப்பான். அந்த பணத்தை கேல் மூஞ்சிலே அந்த ஆஃபீஸர் விட்டு எறிகிறான். குழந்தைங்க பெண்கள் மட்டும் முதல்ல வர சொல்கிறான். ஆனால் அதை மீறி 2-3 பேர் முன்னாடி வராங்க. அவங்கள அந்த ஆஃபீஸர் சுடுறான். அதில் ஒருத்தன் இறந்து போயிடுறான். ஒரு உயிரை கொன்னுட்டோமேனு குற்ற உணர்ச்சியில் அந்த ஆஃபீஸர் தன்னைத்தானே சுட்டுட்டு செத்து போயிடுறான். கேல் அங்கே அழுதுகிட்டு இருந்த ஒரு குழந்தைய தூக்கிட்டு வந்துட்டு, இந்த குழந்தைக்கு யாருமே இல்லை, நான் மட்டும்தான் இருக்கேன்னு சொல்கிறான். குழந்தையோட வந்ததுனால அவனை போட்டில் ஏற அனுமதிக்கிறாங்க. கேப்டன்கிட்ட ஒரு அம்மா குழந்தையோட வந்து, எங்களுக்கு போட் இல்லையா கேப்டன் அப்படின்னு கேட்குறாங்க. இந்த கொடுமையெல்லாம் பார்த்த கேப்டன் கண் கலங்கிக்கிட்டே ரூமுக்குள்ளே போகிறாரு. இவ்வளோ சம்பவம் நடக்குது. ஒருத்தன் பிராண்டி கேட்டுக்கிட்டு இருக்கான். ஒரு குரூப் நிறுத்தாமல் வயலின் வாசிச்சுக்கிட்டு இருக்காங்க. வயசான கப்பல் பயத்தில் பெட்டில் படுத்து தூங்கிக்கிட்டு இருக்காங்க. ஒரு அம்மா குழந்தைகளுக்கு கதை சொல்லிகிட்டு இருக்காங்க. ஒரு கட்டத்தில் கப்பல் 2ஆக உடையுது. பாதி கப்பல் தண்ணிக்குள்ளே மூழ்குது. மீதி கப்பல் செங்குத்தா அப்படியே கடலில் மூழ்கிட்டு இருக்குது. ஜாக்கும் ரோஸும் எண்ணில் நிற்கிறாங்க. எல்லாரும் தண்ணிக்குள்ளே விழ அந்த தண்ணி மனுஷனை உரைய வைக்கிற மாதிரி இருக்குது. ஜாக் ஃபஸ்ட்டு ரோஸை காப்பாற்ற போகும்போது சொல்லுவான், எனக்கு இந்த தண்ணியில் குதிக்கிறத பற்றிலாம் பிரச்சனை இல்லை, ஆனால் இந்த தண்ணி ஐஸ் மாதிரி இருக்கும், 1000 கத்தி குத்துனா எப்படி வலிக்கும், அந்த வலியை தரும் அப்படின்னு சொல்கிறாங்க. எல்லாரும் அந்த பனியில் உறைஞ்சி போயிட்டு இருக்காங்க. கொஞ்சம் கொஞ்சமாக அவங்களோட உயிர் போகுது. கப்பல் ஃபுல்லாக மூழ்கிருச்சு. இவங்கெல்லாம் தண்ணியில் நீச்சல் அடிச்சுக்கிட்டு இருக்காங்க. அந்த தப்பிச்சு போனவங்க மட்டும் கொஞ்சம் தூரம் போகிறாங்க அந்த படகுல. ஆனால் அவங்களையும் பனி உரைய வச்சுக்கிட்டு தான் இருக்குது. குளிர் அவ்வளோ அடிக்குது. ஒரு மரக்கதவு அங்கே மேந்துக்கிட்டு இருக்கு. அதில் ஒரு ஆள் மட்டும்தான் ஏற முடியும். ரோஸ் அந்த கதவு மேலே ஏறி படுத்துக்க சொல்கிறான். ஜாக் மட்டும் தண்ணியில் இருக்கான். அவன் கொஞ்சம் கொஞ்சமாக பனியில் உரைய ஆரம்பிக்கிறான். என்ன தான் ரோஸ் கதவு மேலே ஏறி படுத்தாலும் குளிர் அவளை உரைய வைக்குது. அந்த அளவுக்கு மோசமாக இருக்குது. நீ சாக மாட்ட ரோஸ், நீ வாழணும், கல்யாணம் பண்ணிக்கிட்டு நிறையா குழந்தைகளை பெற்றுக்கணும், எனக்கு சத்தியம் பண்ணி கொடுன்னு ஜாக் கேட்குறான். கொஞ்சம் நேரம் கழித்து ஒரு போட் அங்கே வருது. எல்லாரும் அந்த குளிர் பனியில் உறைஞ்சி போய் இறந்து போயிருக்காங்க. ஒருத்தர் கூட உயிரோடு இல்லை. ஜாக் ரோஸோட கையை பிடிச்சிக்கிட்டு பனியில் உறைஞ்சி போய் உயிரை விடுறான். ரோஸ் எந்திரிச்சு பார்க்குறாங்க. ஜாக்னு கதறி அழுகிறாங்க. காப்பாற்ற வந்த போட்டும் திரும்பி போகுது. ரோஸ் உடனே தண்ணியில் மேந்து வந்து ஒருத்தன் விசில் ஊதுன மாதிரியே இறந்து போயிருக்கான். அவங்ககிட்ட இருந்து விசில் எடுத்து ஊதுறாங்க. அதுக்கப்புறம் அந்த போட் வந்து ரோஸை காப்பாற்றிட்டு கூட்டிகிட்டு போகுது. காப்பாற்றப்பட்ட எல்லாரும் ஒரு கப்பலில் இருக்காங்க. கேல் அங்கே சுற்றி பார்க்குறான். ரோஸ் இதுக்கு தப்பிச்சு வந்திருப்பாளான்னு. ரோஸ் துண்டை வச்சு முகத்தை மூடிக்கிறாங்க. அதுக்கப்புறம் கேல் வேறு ஒரு பொண்ணு கூட கல்யாணம் பண்ணிக்கிட்டு சந்தோஷமாக இருக்கான். பிஸ்னஸில் ஏற்பட்ட தோல்வினால் அவன் தற்கொலை பண்ணி இறந்து போயிடுறான். ரோஸ் கேலை அந்த கப்பலில் பார்த்ததுக்கப்புறம் அவனை பார்க்கவே இல்லை. அவங்க அம்மாவையும் அவங்க தேடி போகலை. இந்த கதையை கேட்டு எல்லாரும் கண்ணீர் வடிக்கிறாங்க. அப்படியே ரோஸ் தனியாக நடந்து வந்து அந்த டைமண்ட் நெக்லஸை பார்க்குறாங்க. கேல் ரோஸை படகுல ஏற சொல்லும்போது
அவன் கோட்டை ரோஸுக்கு கொடுப்பான். அந்த கோட்டில் தான் அந்த டைமண்ட் நெக்லஸ் இருந்திருக்கும். அந்த டைமண்ட் நெக்லஸை கடலில் தூக்கி போடுறாங்க. ரோஸ் ஆழ்ந்து நித்திரைக்கு போகிறாங்க. டைட்டானிக் கப்பலை காட்டுறாங்க. ரோஸும் ஜாக்கும் ஒன்றா கை கோர்த்து மொத்தம் கொடுக்க சுற்றி நிற்கிற எல்லாரும் கைத்தட்ட இந்த காவியம் முடிவுக்கு வருது.